மெடிக்கல் ஃபீல்டு, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி எல்லா இதுலேயும் நம்ம நம்பர் ஒன்னாக எடுத்துருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ காலேஜஸ் நம்ம இங்கே நடத்திட்டு இருக்காங்க, எவ்வளோ பெருமையான எத்தனை குழந்தைங்க நம்மளுடைய காலேஜஸில் படித்து இன்றைக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கோவை மண்ணில் இன்றைக்கி கோயம்புத்தூர்னாலே ஒரு நம்ம காலேஜஸோட ஹப் ஆயிடுச்சு. இன்றைக்கி அவ்வளோ பெருமையாக நம்ம மக்கள், நம்ம கவுண்டர் இனம், நம்ம சமுதாயம் இன்றைக்கி ஹிந்துஸ்தான் காலேஜ், கேபிஆர் காலேஜ், எஸ்என்எஸ் ராஜலட்சுமி அம்மா காலேஜ், குமரகுரு காலேஜ், கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்ஜிபி காலேஜ், இந்த மாதிரி எவ்வளோ காலேஜஸ், எத்தனை குழந்தைகள் வந்து இதில் படித்து இன்றைக்கி முன்னேறியிருக்காங்க. இது நினைக்க போகும்போது ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. அதே மாதிரி கல்விக்கு அடுத்ததாக மருத்துவம். அன்றைக்கி ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு சாதா காய்ச்சல் தான் இங்கே டாக்டர்கிட்ட போவாங்க. ஆனால் அதே இது ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூனாலே இல்லை சென்னை போவாங்க, இல்லைனா ஃபாரின் போவாங்க. இன்றைக்கி ஃபாரினில் கிடைக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரியே அதை விட சூப்பராக சொல்லப்போனால் ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே வந்து நம்முடைய இங்கே இருக்க மருத்துவமனையில் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து போகிறாங்க. எல்லாமே நம்ம கவுண்டர் சமுதாயத்துக்கு பெரும்பான்மையான மருத்துவமனைகள் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களோட தான். ஜெம் ஹாஸ்பிட்டல், கேஎம்சிஹெச், ராயல் கேர், கொங்குநாடு ஹாஸ்பிட்டல், செங்காலியப்பன் மருத்துவமனை, இந்த மாதிரி எத்தனை ஹாஸ்பிட்டல் நம்ம கவுண்டர் சமுதாயத்தை நம்மவங்க நடத்தி எவ்வளோ பேர், எத்தனை நோயாளிகள் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம்னா எவ்வளோ பேர் எத்தனை கஷ்டத்தோடு அங்கே வராங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு நம்ம ஊர்லேயே, நம்ம இடத்துல, நம்ம ஊரில் எங்கேயும் போக வேண்டாம், ஃப்ளைட் பிடிக்க வேண்டாம், ட்ரெயினில் போக வேண்டாம், எங்கேயும் வேண்டாம். நம்ம ஊரில் அருமையான ஹாஸ்பிட்டல்ஸ், நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நம்ம கவுண்டருங்க, நம்ம கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லோரும் இவ்வளோ அழகழகான ஒரு ஹாஸ்பிட்டல்ஸை கட்டி நமக்கு எல்லாருக்கும் இவ்வளோ ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெருமையான, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் தொழில்னு எடுத்திங்கன்னா நம்ம கவுண்டர்னாலே என் மகாலிங்க ஐயாவை மட்டும் யாரும் மறக்கவே முடியாது. என்எம் ஐயா அவர்லேருந்து ஆரம்பித்து நம்ம சாந்திகே சுப்பிரமணியம் ஐயாவிலேருந்து, இன்றைக்கி கேபிஆர் ஐயாவிலேருந்து, பப்பி சக்திவேல் அண்ணாலேருந்து, நம்ம நாகராஜ் அண்ணாலேருந்து, இப்படி எத்தனை ஆயிரக்கணக்கான தொழிலதிபர்கள் இன்றைக்கி நம்ம மண்ணில் வந்து எத்தனை பேருக்கு எத்தனை வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய பெருமை. நம்ம மட்டும் இல்லை, நம்ம சார்ந்தவங்க எல்லாரையும், நம்ம கவுண்டர் சமுதாயம் எல்லாரையும் வாழ வச்சுருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த தொழிலில் வந்து நம்ம இவ்வளோ சிறப்பாக நம்ம பண்ணுறதுனால எவ்வளோ ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்றைக்கி நம்ம வந்து வேலைவாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி நம்ம ஒரு சிறந்த ஒரு கோவை மாவட்டத்தை ஒரு தொழில் மாவட்டமாக இவங்க தான் இந்த இவ்வளோ பெரிய தொழில் மாவட்டமாக மாற்றியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எல்லாரும் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு துறையில் வந்து நம்ம சிறந்திருக்கிறோம். அதே மாதிரி இனி வரும் இளைஞர்களுக்கு நம்மளால் ஒரு நல்ல படித்து நல்ல மார்க்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கான வசதி கம்மியாக இருக்குன்னா அவங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணி அவங்கள வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து கை தூக்கி விடலாம். அதே மாதிரி ஒரு தொழில், இப்போ நான்லாம் தொழில் ஆரம்பிக்க போகும்போது எனக்குலாம் யாருமே ஹெல்ப் பண்ணல. நானே எல்லாம் எல்லாமே ஒவ்வொரு சின்ன விஷயத்தை கற்றுக்கிட்டேன். எனக்கு இங்கே நம்ம அழகிரிசாமி அண்ணன் ஆடிட்டர்னு இருக்கார். அவர் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு அவர் வந்து ஒரு குரு. அவங்களோட கைடன்ஸ்னால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து இந்த தொழிலில் வந்து இவ்வளோ நல்லா இருக்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி வர இளைஞர்களுக்கு நம்ம எல்லாரும் நம்ம சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய கொங்கு சமுதாய இளைஞர்களை நம்ம மாதிரி ஒரு நல்ல தொழிலதிபராகவும், ஒரு டாக்டராகவும், ஒரு நல்ல ஒரு பண்பான மனிதர்களாகவும் நம்ம பண்ணுறதுக்கு நம்மளால் எல்லா முயற்சியும் நம்ம பண்ணுவோம். இந்த சந்தோஷமான தருணத்தில் இந்த விருதை வந்து எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னோட பிரதர் இவங்களுக்கு வந்து இதை வந்து இந்த விருது வாங்குறதுக்கு அவங்க தான் காரணம். அப்பா அம்மா இல்லை, என் தம்பி பாம்பே போயிருக்காரு, அங்கே தான் அவர் கண்டிப்பாக வந்திருப்பாரு. இந்த விருது நான் இன்றைக்கி இந்த மேடையில் இவ்வளோ பெரியவங்க முன்னாடி நின்று இவ்வளோ பெரியவங்க கையில் எல்லாம் இந்த ஒவ்வொரு ஃபீல்டில் நம்பர் 1 இருக்கவங்க கையில் நான் இந்த விருதை வாங்குறதுக்கு என்னோடய பேரண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பிரதர் தான் காரணம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.